நம்ம சிஎன்சி மிஷினில் சைக்கிள் டைம் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சிஎன்சி ஸ்கில் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நம்ம டர்னிங் சென்டரில் நம்ம சைக்கிள் டைமை வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு ஒரு சில நுணுக்கங்களை சொல்லிடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைக்கிள் டைமை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க. இந்த காம்பனண்ட்டை சைக்கிள் டைமும் கம்மி பண்ணலாம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு டர்னிங்கு ஃபேஸிங் ஆகுது. இப்போ இது காம்பனண்ட்டில் வந்து நம்ம சைக்கிள் டைம் கம்மி பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோக்ராம் வந்து நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணணும், கரெக்டாக பார்த்துட்டே வரணும். இப்போ வந்து இங்கேருந்து டேரக்ட் ஹோம் பொசிஷனில் இருந்து இங்கேருந்து இப்படி வருது, காம்பனண்ட்டு கிட்ட வருது. இப்போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது பார்த்தீங்களா? இந்த ட்ராவலில் வந்து நம்ம G01 கொடுத்தோம்னா சைக்கிள் டைம் வந்து அதிகமாகும். G0 கொடுத்தோம்னா சைக்கிள் டைமும் கம்மியாகும். ஏன்னா G0 கொடுத்தோம்னா ஸ்பீடாக வந்துடும், G1 கொடுத்தோம்னா பொறுமையாக வரும். அப்போது இதில் கொடுக்கணும், G0 கொடுத்தோம்னா ஸ்பீடாக வரும், சைக்கிள் டைம் கம்மியாகும். பாட்டுக்கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து கட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. G01 கொடுக்கணும். ஓகேங்களா? எப்போ மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுதோ, எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நம்ம G01 கொடுக்கணும். G01 எங்கே கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஃபீட் ரேட்டும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து மெட்டீரியல் வந்து கரெக்டாக கட் எடுக்கும், அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இல்லை வந்து அலாரம் வந்துடும். ஓகேங்களா? நம்ம G01 கொடுத்தோம், மெட்டீரியல் கட் எடுத்து வந்துருக்குது. இப்போ வந்து மேலே அப் ஆகுது. அப் ஆகிட்டு மறுபடியும் இப்படி போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வருது பார்த்தீங்களா? கட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்காக மேலே போய் மறுபடியும் முன்னாடி வருது பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து இப்படி வருது பார்த்தீங்களா? அதை வந்து G0 கொடுக்கும். மறுபடியும் அதை G1 விட்டோம்னா அங்கே பொறுமையாக வரும். பொறுமையாக வந்து சைக்கிள் டைம் அதிகமாகும். அதனால் கட்டெடுக்கும்போது G1 கொடுத்தோம், ஓகே. மேலே வந்துருச்சு. மேலே இருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாஸ்க்காக வந்து பார்த்தீங்களா? அந்த இடத்துல G0 கொடுத்தோம்னா சைக்கிள் டைம் கம்மியாகும், ஸ்பீடாக வந்துடும். மறுபடியும் டவுன் ஆகி இன்னொரு பாஸ் எடுக்கும்போது எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மறுபடியும் நம்ம G01 கொடுக்கணும், அதாவது G1 கொடுக்கணும். G1 கொடுத்தோம்னா மறுபடியும் மெட்டீரியல் கட் எடுக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அப் ஆகும். மறுபடியும் வெளியே வரும்போது கட் எடுத்து வெளியே வரும்போது G0 கொடுங்க. அப்போ தான் ஸ்பீடாக வரும், சைக்கிள் டைம் கம்மியாகும். ஓகேங்களா? மறுபடியும் நெக்ஸ்ட் பாஸ்க்கு எங்கே கட்டிங் எடுக்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல G1 ஆரம்பிங்க. அது சேம் ப்ரோசஸ் தான். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடு, ஃபீட் ரேட்டு, இதெல்லாம் நம்ம கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணி கொடுத்தோம்னா சைக்கிள் டைம் கம்மியாகும். எவ்வளோ ஸ்பிண்டில் ஸ்பீடுக்கு எவ்வளோ ஃபீட் ரேட்டு கொடுக்கணும், எவ்வளோ கட்டிங் ஃபீடு கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கேல்குலேஷன் பண்ணி கொடுத்தோம்னா சைக்கிள் டைம் கம்மியாகும். சைக்கிள் ப்ரோக்ராம் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து டெப்த் ஆஃப் கட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா சைக்கிள் டைம் கம்மியாகும். எல்லாத்தையுமே கால்குலேஷன் இருக்குது. கால்குலேஷன் பிரகாரம் தான் நம்ம வந்து பேராமீட்டர் வந்து கரெக்ட் பண்ணணும். சைக்கிள் டைம் கம்மி பண்ணதுக்காக ஏன்னா தானான்னு பண்ணோம்னா இவ்வளோலாம் கட் ஆகிடும். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கால்குலேஷன் இருக்குது. கால்குலேஷன் பிரகாரமாக நம்ம வந்து கொடுத்தோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம சைக்கிள் டைமை கம்மி பண்ணலாம். ஓகே ப்ரோ, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணி கொடுத்துருங்க. இதே போல் சிஎன்சி விஎம்சி டிப்ஸ்களுக்கு நம்ம சிஎன்சி ஸ்கில் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.